ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரஞ்சிஸ் கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் லெசன் 12th ஸ்டாண்டர்ட் ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸில் புக் பேக் எவால்வேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஒரு கைடை டிபெண்ட் பண்ணாமல் நான் புக்லேயே எப்படி படிக்கிறது, புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எப்படி இருக்குங்க நான் மார்க் பண்ணி உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ வாங்க ஃபஸ்ட்டு 1 மார்க் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 மார்க், சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி ஃபாலோயிங். ஸோ த ஆன்சர் இஸ் yeast reproduced by budding. An eminent Indian embryologist is B. Mageshwari. Third 1 mark, identify the correctly matched pair. So rhizome musa. Fourth one, pollen tube was discovered by option B. GB Amici. Fifth one, size of the pollen grain in myocytes 10 micrometers. பார்த்துக்கோங்க. Sixth one, first cell of male gametophyte in angiosperm, microspore. Seventh one, match the following. The answer is option B. Next, 8th one, arrange the layer of anther wall from locus to periphery. Okay, the answer is option D. Tapetum, middle layer, endothecium, epidermis. 9th one, identify the incorrect pair. Nucellus, nutritive tissue for developing embryo. 10th one, ascertain region பாருங்க. Ascertain, sporopollenin preserves pollen in fossil deposit. The reason is sporopollenin is resistant to physical and biological decomposition. So both ascertain and region are true. 11th one, choose the correct statement about teninucleate ovule. Sporogenous cell is hypodermal. 12th 1 mark, which one of the following represent megametophyte? The answer is option B, embryo sac. 13 1 mark. ஸோ இதுதான் கன்ஃபியூஸ் பண்ணும். இதுக்கு ஒரு கையில் ஒரு மாதிரி ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. பட் கரெக்ட் ஆன்சர் இஸ் 6. இன் ஹாப்ளோபாப்பஸ் கிரேசிலஸ் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் தி செல் ஆஃப் நியூசெல்லஸ் இஸ் 4. வாட் வில் பி தி குரோமோசோம் நம்பர் இஸ் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல்? த ஆன்சர் இஸ் 6 only. Then 14th, transmitting tissue is found in stylar region of gynecium. 15th one, the scar left by funiculus in the seed is hilum. 16th, a plant X possesses small flower with reduced perianth and versatile anther. The probable agent for pollination would be air. 17th, consider the following statement. So in the statement answer option B the correct. 2nd and 4 are correct. 18, Coleorhiza is found in paddy. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே டைகாட், பேடி மட்டும் மோனோகாட். Next, parthenocarpic fruit lack seed. 20th, in majority of plant pollen regulated at 2-celled stage. Majority of the plant la 2-celled stage da pollen regulate ஆகுது. ஓகேவா, 3-celled வந்து some speciesல மட்டும் தான் நடக்குது. ஓகேவா, அது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 2 மார்க் பார்த்துடலாம். நான் பேஜ் வைஸ் எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். பேஜ் வைஸ் கொஸ்டின் நம்பர் போட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 2 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாமே மிங்கிளாகி வந்துடும். உங்களுக்கு புக் பேக் எல்லாமே கவர் ஆகிடும். ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிறது 21 த ஆன்சர். வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? ஸோ அதுக்கு மார்க் பண்ணிடுறதுக்கு ஃபுல்லாக ஆன்சர். ஓகேவா, ரீப்ரொடக்ஷன் இஸ் அ வைட்டல் ப்ராசஸ் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ பிரிங்ஸ் சூட்டபிள் சேஞ்சஸ் த்ரூ வேரியேஷன் இன் தி ஆஃப்ஸ்ப்ரிங் ஃபார் தியர் சர்வைவல் ஆஃப் எர்த். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே மூவ் ஆன் பண்ணோம்னா, ஸோ ஏன்னா இதெல்லாம் பிளான்ட் மைல்ஸ்டோன் பிளான்ட் எம்ப்ரியாலஜிலாம் கட் ஆஃப் ஆகிருக்கு. இது நியூ சிலபஸ் படி, இது ஓல்டு புக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த பேஜ்லேயே த கொஸ்டின் இஸ் 25th. வாட் ஆர் க்ளோன்ஸ்? அதுக்கு இந்த ஆன்சர், அதுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா எழுதணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வந்தோன்னா டயக்ராமில் இருக்க ஆன்சர். அது கொஸ்டின் என்ன? 23 கொஸ்டின். லிஸ்ட் அவுட் 2 சப்பேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் வித் எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. சப்பேரியல் மாடிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு என்ன எழுதணும்னா ரன்னர்னு போட்டு சென்ட்ரல் ஏசியாட்டிக்கா ஸ்டோலன் ஃப்ரெஜேரியா, அவ்வளோதான் அதுக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 26th. 26th கொஸ்டின் என்ன? A detached leaf of bryophyllum produces new plant. How? ஸோ அதுக்கு ஆன்சர் இங்கே bryophyllumத்தில் ஸ்டார்ட் பண்ணி டீகேட் வரைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே இருக்கிறது 30வது கொஸ்டின். என்னென்னா எக்ஸ்பிளைன் த கன்வென்ஷனல் மெத்தட் அடாப்டட் இன் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ்.
இது வந்து 5 மார்க் கொஸ்டின். அப்போ என்னென்ன கன்வென்ஷனல் மெத்தட் இருக்குன்னா கட்டிங், நீங்கள் வந்து என்ன எழுதணும், 30வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கட்டிங் எழுதணும், கிராஃப்டிங், அப்புறம் லேயரிங் எல்லாமே எழுதணும். ஓகேவா? அதில் கிராஃப்டிங்லேயே 27வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். ஸோ அதுக்கு கிராஃப்டிங் வந்துடும். ஸோ கிராஃப்டிங் நீங்கள் இதில் இது வரைக்கும் மட்டும் எழுதினா போதும். டிஃப்ரென்ஷியேட்னாவே நீங்கள் 2 டேபிள் காலம் மாதிரி தான் ஃபார்ம் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், லேயரிங். அப்போ இது வந்து 30வது கொஸ்டினுக்கும் அதான் ஆன்சர். நான் சொன்னேன்ல, எக்ஸ்பிளைன் த கன்வென்ஷனல் மெத்தட்னு கேட்டால் கட்டிங், கிராஃப்டிங், லேயரிங், அது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் 24 கொஸ்டின் தனியாக வாட் இஸ் லேயரிங்க்கும் இதுதான் ஆன்சர். டிஃப்ரென்ஷியேட் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங் ரெண்டுக்கும் இது ஆன்சர். ஓகேவா? அப்போ நீங்கள் ஒன்று படிச்சிங்கனாவே 2 எழுதிடலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம பார்த்தா 29வது கொஸ்டின் டிஸ்டிங்யூஸ்ட் மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங். ஸோ லேயரிங்கில் 2 டைப்ஸ் இருக்கு இல்லையா? தனியாக நீங்கள் 5 மார்க் கேட்டாலும் எழுதிடலாம். அதே மாதிரி டிஸ்டிங்யூஸ் மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங்னா மவுண்ட் லேயரிங்கும் நீங்கள் அதுக்கு அடுத்தது கீழே இருக்குது இல்லையா ஏர் லேயரிங், அந்த ரெண்டும் எழுதிங்கன்னா 29வது கொஸ்டின் கேன்சர். எப்போவுமே டிஸ்டிங்யூஸ் டிஃப்ரென்ஷியேட் கேட்டாவே நீங்கள் பாக்ஸ் போட்டு தான் எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா 46. ஸோ 46 கொஸ்டின் என்னென்னா டிஸ்கஸ் தி ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ அப்போ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்னு ஆரம்பித்து நீங்கள் இந்த டயக்ராம்ஸ் எழுதணும். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் நீங்கள் டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஸ்டின். 5 மார்க் கேட்டால் நீங்கள் டயக்ராம்ஸ் எல்லாம் வரையணும். 2 மார்க்ஸில் கேட்டால் வாட் இஸ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் மட்டும் எழுதினா போதும். ஸோ இது வரைக்கும் எழுதணும். டயக்ராம்ஸ்க்கு மேலே ஆரம்பித்து டயக்ராம் கீழே வரைக்கும் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 39th கொஸ்டின். ஸோ 39th கொஸ்டின் என்னென்னு பார்த்தோன்னா எண்டோதீசியம் இஸ் அசோசியேட்டட் வித் டெஹிசன்ஸ் ஆஃப் ஆன்தர், ஜஸ்டிஃபை தி ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து எண்டோதீசியம். ஸோ நான் மார்க் பண்ணியிருக்கிறது பார்த்துக்கோங்க இது வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பீட்டம். அது எத்தனை கொஸ்டின்? 40வது கொஸ்டின். ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. 2 மார்க்ஸில் கேட்டாங்க அட்லீஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 41வது கொஸ்டின் ரைட் ஷார்ட் நோட் ஆன் போலன் கிட். ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த பேரா. நெக்ஸ்ட்டு 47 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரைட் வித் ஏ சூட்டபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். அப்போ திஸ் இஸ் அ 5 மார்க் கொஸ்டின். அப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல்னு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அது ஃபுல்லாக அந்த பேரா ஃபுல்லாகவே எழுதணும். டயக்ராம் மஸ்ட். நீங்கள் இந்த ஒரு டயக்ராம்ஸ் மட்டும் வரைஞ்சா போதும் இந்த பேரா முடிகிற வரைக்கும். ஓகேவா? இது வரைக்கும் எழுதணும். ஓகே, அப்போது நீங்கள் வந்து நான் கீ பாயிண்ட் சொன்ன இல்லையா லெசன் எடுக்கும்போது அதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். அடுத்து 33வது கொஸ்டின் வாட் இஸ் எண்டோதீசியம்? எண்டோதீலியம். எண்டோதீசியம் வேறு எண்டோதீலியம் வேறு, ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எண்டோதீலியம் வந்து ஓவரேல வரும், எண்டோதீசியம் வந்து போலனில் வரும். ஸோ அதுக்கு எண்டோதீசியம் கேன்சர் வந்து இங்கே ஆரம்பிச்சு இன் சம் ஸ்பீசிஸ், அதாவது யூனிடெக்மிக் டெனிநியூக்ளியேட் ஆரம்பித்து இன்டெகுலர் டப்பீட்டம் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரேசி வரைக்கும் எழுதணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 42 கொஸ்டின், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். டிஃப்ரென்சியேட் டெனிநியூக்ளியேட் அண்ட் கிராஸிநியூக்ளியேட் ஓவியூல்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஸோ இங்கே 42 இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இங்கே பாருங்கள் டெனிநியூக்ளியேட் அண்ட் கிராஸிநியூக்ளியேட். நீங்கள் ஒரு டேபிள் காலம் போட்டு நீங்கள் டிஸ்டிங்யூட் பண்ணி எழுதினா போதும். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் எழுதினா போதும். இது வரைக்கும் எதுக்குன்னா ஓவியூல்ஸ்க்கு. ஸோ ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஓவியூல் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ டைப்ஸ் ஆஃப் ஓவியூவில் திஸ் இஸ் த என்னென்னா இதெல்லாம் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். இது புக் இன்சைட் கொஸ்டின், இது புக் பேக் கிடையாது. நான் உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் இது 1 மார்க்கில் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா 2 பேர் ஆம்பிட்ரோபஸ் இஸ்னோட்ரோபஸ் வாட் இஸ் ஆம்பிட்ரோபஸ் இஸ்னோட்ரோபஸ் கேட்பாங்க. சம்டைம்ஸ் இது டயக்ராமை கொடுத்து விச் டைப் ஆஃப் ஓவியூல்னு கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையும் பார்த்துக்கோங்க. இது புக் இன்சைட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே பார்த்தோன்னா 43. ஸோ 43rd கொஸ்டின் என்னென்னா பாலினேஷன் இன் ஜிம்னோஸ்போம் இஸ் டிஃபர் ஃப்ரம் ஆஞ்சியோஸ்போம்ஸ், கிவ் ரீசன்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு பாருங்கள் இது ஆன்சர். பாலினேஷன் இன் ஜிம்னோஸ்போம் இஸ் செட் டு பி அப்படின்னு ஆரம்பித்து இது வரைக்கும் முடியுது. ஓகேவா? டிஸ்டிங்யூஸ் கேட்டாவே நீங்கள் ஜிம்னோஸ்போம் போட்டுக்கணும், அப்புறம் ஆஞ்சியோஸ்போம் போட்டுக்கணும், டேப்லெட் காலம் போட்டு எழுதிங்க, இந்த கொஸ்டின் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது
32வது கொஸ்டின். அது என்ன, லிஸ்ட் எனி 2 strategies adopted by bisexual flowers to prevent self pollination. ஸோ செல்ஃப் பாலினேஷன் வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, அதுக்கு நீங்கள் ஏதாவது 2 எழுதணும். அதுக்கு வந்து ஆன்சர் 32வது. நான் சிம்பிளாக சொல்கிற பார்த்துக்கோம். ஃபஸ்ட்டு டிச்சோகேமினா பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் ஏந்தர் அண்ட் ஸ்டிக்மா மெச்சூர் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ், அது வரைக்கும் போதும். ப்ரோட்டோடென்ட்ரினா இந்த ஸ்டாமன் மெச்சூர் இயர்லியர், ப்ரோட்டோகைனா இந்த ஸ்டிக்மா மெச்சூர் இயர்லியர், இது மட்டும் எழுதினா போதும். அதுக்கு அடுத்தது ஹெர்கோகேமி, இதுவும் 32 தான். இது என்ன, இந்த பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸில் எசென்சியல் ஆர்கன் ஸ்டாமனும் ஸ்டிக்மாவும் ப்ரிவென்ட் இம்பாசிபிள் மாதிரி செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுக்கு இம்பாசிபிளாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒன்று எழுதினா போதும்னா க்ளோரியோஸ் எழுதணும், இல்லைனா ஹைபிஸ்கஸ் எழுதணும், அவ்வளோதான் 32 ஆன்சர். அதே மாதிரி 44 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஹெட்டிரோஸ்டைலி. ஸோ ஹெட்டிரோஸ்டைலி பற்றி ஷார்ட் நோட் கேட்குறாங்க. நீங்கள் ஷார்ட்டாக எழுதினா போதும். ஹெட்டிரோஸ்டைலின்னு என்ன, அதில் டிஸ்டைலி எழுதணும், அதே மாதிரி ட்ரைஸ்டைலி எழுதணும். உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை எழுதினா போதும். அதுக்கு அடுத்த கொஸ்டின் 45. ஸோ 45 என்னென்னு பார்த்தா, enumerate the characteristic features of entomophilous flowers. ஸோ அதுக்கு இந்த entomophilous flowers இதில் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஒரு 5 or 6 பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இது வரைக்கும் இருக்குது. ஸோ எனி 5 மார்க்கில் கேட்டால் 5 பாயிண்ட்ஸ் எழுதணும், 2 மார்க்னா 2 to 3 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா போதும். ஓகே, உங்களுக்கு அது எந்த பாயிண்ட்ஸ் ஈஸியாக இருக்கோ அது உங்கள் கன்வீனியன்ட் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கடுத்தது பாருங்கள், இந்த டேபிளர் காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன் இந்த பாலினேஷனில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷன்லேருந்து இவ்வளோ டைப்ஸ் நடக்குது. புக் பேக் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் கேந்த்ரோஃபில்லி, அது 31வது கொஸ்டினும். 38வது கொஸ்டின் வாட் இஸ் நிக்டோஃபில்லின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் எழுதும்போது த பாலினேஷன், த கிராஸ் பாலினேஷன் அக்கர்ஸ் இன் பை பீட்டில் அப்படின்னா அதுக்கு பேர் கேந்த்ரோஃபில்லின்னு எழுதணும். அதே மாதிரி பீஸ்னா நிக்டோஃபில்லி. நீங்கள் இதில் யூ மஸ்ட் ரீட் த ஆல் ஆஃப் தீஸ். ஏன்னா புக்கிங் சைடில் 1 மார்க்ஸில் நிறையா கேட்குறது என்னென்னா இது எல்லாமே. ஓகேவா, ஸ்னெயில்ஸ் மூலமாக நடக்கிறது என்ன, பேர்ட்ஸு, பேட்டு. ஸோ யூ மஸ்ட் நோ தீஸ் ஆல் ஆஃப் அஸ். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 48. ஸோ 48th கொஸ்டின் வந்து ஒரு பிக் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். கிவ் எ கான்சியஸ் அக்கௌண்ட் ஆன் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் அன் ஏஞ்சியோஸ்போம் பிளான்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஃபெர்டிலைசேஷன் ஆரம்பித்து 48th கொஸ்டின். ஸோ இந்த ஃபெர்டிலைசேஷனை என்னன்னு ஆரம்பித்து இந்த ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் போகும். அதுக்கப்புறம் போலன் ஆன் ஸ்டிக்மா, அதில் பாரு நான் மார்க் பண்ணிட்டு மட்டும் எழுதினா போதும். போலன் ஆன் ஸ்டிக்மா முடிச்சுட்டு அப்படியே வந்தோன்னா போலன் டியூப் இன் எ ஸ்டைல், எப்படி ஸ்டிக்மாலேருந்து அடுத்து ஸ்டைலுக்கு போகுது. ஸ்டைலில் பார்த்தா டைப்ஸ், அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டைலில் இது வரைக்கும் எழுதினா போதும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோன்னா அப்படியே வந்தோன்னா என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன் என் ஓவியூல், ஓவியலுக்குள்ளே அது எப்படி போகுது, ப்ரோனோகைனி, செலாசோகேமி, மீசோகேமி. அடுத்தது என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன் எம்ப்ரியோ சாக்குள்ள அது எப்படி போகுது, அது போனதுக்கப்புறம் எப்படி ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஸோ வித் இந்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சிங்கன்னா போதும், வேறு எந்த டயக்ராமும் இதுக்கு வரைய தேவையில்லை. இது முடிகிற வரைக்கும் இவ்வளோத்தையும் எழுதணுமான ஷார்ட் அவுட் பண்ணி எழுதுறது உங்களோட திறமை. ஓகேவா, நான் முடிஞ்சாலும் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் கீ பாயிண்ட்ஸ் பிளாக் லெட்டர்ஸ் இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வர மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க, ஏன்னா இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடுத்தது பார்த்தோன்னா போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். இது இந்த டேபிள் காலத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு 1 மார்க் வரும் புக்கின் சைடில். அடுத்து 49th கொஸ்டின், வாட் இஸ் எண்டோஸ்போம், எக்ஸ்பிளைன் த டைப்பு. அப்போ எண்டோஸ்போம் எழுதிட்டு 3 டைப் இருக்குல்ல, நியூக்ளியர் எண்டோஸ்போம், அதுக்கப்புறம் பார்த்தா ஹிலோபியல் எண்டோஸ்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ருடிமினேட் எண்டோஸ்போம் இருக்குல்ல, செல்லுலார் எண்டோஸ்போம், ஹிலோபியல் எண்டோஸ்போம், நியூக்ளியர் எண்டோஸ்போம், நெக்ஸ்ட்டு ருடிமினேட் எண்டோஸ்போம். இது வரைக்கும் முடிகிறது 49th கொஸ்டின். அதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே வந்தோம்னா இங்கே டைகாட் சீட், மோனோகாட் சீட் டிஸ்டிங்யூஸ் கேட்டிருப்பாங்க. அது நான் நோட்டில் எழுதியிருக்கேன், ஏன்னா அது அப்படியே உங்களுக்கு படிக்க முடியாதுங்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு டிப்ளோஸ்போரி 35 கொஸ்டின். டிஃபைன் த டேர்ம் டிப்ளோஸ்போரி, அதுக்கு இந்த ஒரு பேராகிராஃப் ஆன்சர். இது எல்லாமே இப்போ நியூ எடிஷன் புக்கில் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன், பழைய புக்கை ஃபாலோ பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பாலிஎம்ப்ரியானி, ஆனால் அதில் கொஸ்டின் நம்பர் 2-3 கொஸ்டின்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அடுத்து 36வது கொஸ்டின். ஸோ என்னென்னா வாட் இஸ் பாலிஎம்ப்ரியானி, ஹவ் இட் கேன் கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்டட் கேட்குறாங்க. ஸோ பாலிஎம்ப்ரியானி என்னன்னு சொல்லிட்டு அதோட சிக்னிஃபிகன்ஸ் எழுதுனா போதும். ஓகே, இங்கே பாருங்கள் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ். இது வந்து 36வது கொஸ்டின். அடுத்து 51வது கொஸ்டின், வாட் இஸ் பார்த்தினோகார்பி அண்ட் அதோட சிக்னிஃபிகன்ஸ் கேட்குறாங்க. ஸோ பார்த்தினோகார்பின்னு என்னன்னு சொல்லிட்டு
உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது, ஜெனட்டிக் பார்த்தினோ அதெல்லாம் கிடையாது. ஸோ வாட் இஸ் பார்த்தினோகார்பின்னு எழுதிட்டு அதோட சிக்னிஃபிகன்ஸ் எழுதினா போதும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஓவரால் வியூ ஆஃப் புக் பேக் கொஸ்டின்ஸ். ஸோ ரிமைனிங் ஒரு 3 கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்குது, அதை நான் நோட்டில் எழுதியிருக்கேன், நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். 34வது கொஸ்டின் என்னென்னா, the endosperm of angiosperm is different from gymnosperm. Do you agree? Justify your answer. ஓகேவா? ஸோ அதுக்கு நான் ஆன்சர் இதுதான் ஆன்சர். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன்னு எடுத்துக்கோங்க. endosperm of angiosperm, endosperm of gymnosperm, இதுதான் அந்த ஆன்சர். If you want, you can screenshot it. Okay. So next question 37. So 37 என்னன்னா, why does the zygote divide only after the division of primary endosperm cell? So the answer is only in 3 points. Screenshot பண்ணி எடுத்துக்கோங்க. Okay. So last but not least question, very important question. Differentiate the structure of dicot and monocot seed. Okay. நான் கம்பேர் பண்ணி நீட்டாக எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த 5 பாயிண்ட் மட்டும் எக்ஸாம்பிள் எழுதினா போதும். ஓகே, இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக புரியும். ஓகேவா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாமல் இருக்கிற எல்லா கொஸ்டின் 51 கொஸ்டின்ஸ் இருக்குது உங்கள் புக்கில். நான் எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது கைடில் நம்ம டிபெண்ட் பண்ணாமல் நம்ம புக்லேயே படிச்சுக்கலாம். ஏன்னா புக்கில் படிக்கிறது நம்மளுக்கு எப்போவுமே சேஃப். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.